கோவிலுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் எழுந்த அருளினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் நான் எப்போ நினச்சாலும் அவருக்கு ராமரும் கிருஷ்ணரும் சேர்ந்து இந்த பேர் எப்படி வந்ததுன்னு ஒரு பாட்டு இருக்குது. துமி பிரம்ம ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணன் நீ தான் பரபிரம்மம், துமி கிருஷ்ணா துமி ராம், நீ கிருஷ்ணனும் நீயே ராமரும் நீயே. ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டில் கிருஷ்ணனும் ராமனும் ரெண்டு பேரும் நீயே எதுக்காக கூப்பிட்டா? இந்த எல்லாம் 10 வருஷத்தில் நிறைய அவதாரங்கள் இருக்கா, புத்தர் இருக்கார், ஜீசஸ் இருக்கார், எவ்வளோ பேர் இருக்கா. இந்த 2 பேர் மாத்திரம் ராமகிருஷ்ணரை பற்றி சொல்கிறார். 2 பேரும் மகான்கள், எல்லா ஜீவர்கள் மேலேயும் ஒரு அருள் பொழிந்தவர்கள், தயை காட்டினவர்கள், கருணை கடல் போல் இருப்பவர் 2 பேரும். ராமச்சந்திரன் தான் அவங்க தெரியும் உங்களுக்கு. விபீஷ்ணர் சரணாகதி அழைக்க வந்திருக்கார், ஆகாயத்தில் நின்றுருக்கார். அந்த வானர்களுக்கு தான் சொல்கிறார், நான் வந்திருக்கேன்ப்பா விபீஷ்ணம், எனக்கு இந்த சரணடைன்றதுக்கு வந்திருக்கேன், ராமச்சந்திரக்கிட்ட போய் சொல்லுங்க. நான் அப்போ நீங்கள் சொன்னார்தான் நான் கீழே இறங்கி வரேன், அவர் பாத பத்மத்தில் வணங்குறேன். அவள் போய் சொன்னான். ராமச்சந்திரர் உட்காண்ட்ருக்கார். ராமச்சந்திரர் கேட்டார், இப்படி விபீஷ்ணம் ராவணனுடைய தம்பி வந்திருக்கான், உங்களுடைய சரணாகதி அடையிறதுக்காக வந்திருக்கான், என்ன பண்ணலாம்னு வச்சுன்னா. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார் ராமர். எல்லோரும் மொத்தம் ஒன்று சொன்னார். கடைசியில் அனுமார் சொன்னார், இப்போ தான் நீங்கள் வந்திருக்கங்கோ, நீங்கள் யுத்தத்தில் ஜெயிக்க போகிறங்கோ, அதனால் அண்ணனுடைய ராஜ்யம் கிடைக்கட்டுன்னு வந்திருக்கான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அனுமார் சொன்னாராம். கேட்டாரான்னு அவர் ஸ்ரீ ராமச்சந்திரன் சொன்னாராம், அடை என்னடா விபீஷணை பற்றி சொல்கிறேன், ராவணனே வந்து இந்த சரணாகதி அவனுக்கு கொடுத்துருப்பேன் நான். விபீஷணோ வா சுக்ரீவா ராவணோ எதிவா ஸ்வயம், எதுக்காக சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா. என்னுடைய பெரிய விரதம், யார் என்ன சரணாகதி கேட்குறாளோ, எந்த பாவியான ஆகட்டும், எல்லாருக்கும் நான் சரணாகதி கொடுத்து தான் ஆகுவேன். ஒரே ஒரு சொன்னால் போகிறோம், இறைவான்னு ஒரு சரணந்தேன், யார் சொல்கிறாளோ அவருக்கு சரணாகதி கொடுத்தே தான். சக்ருத்தேவன் ஒரே தரும், யார் கூப்பிட்றாளோ அவர்களுக்கு நான் சரணாகதி கொடுக்குறேன். இந்த மாதிரி கருணை கடல் ராமர். கிருஷ்ணர் என்ன, அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சமயக் விவசித்தோ விசா. எந்த பாவியானாலும் அவன் எப்போ என்னை பற்றி வதனை பண்ணுறானோ, என்னை பற்றி நினைக்கிறானோ, நினச்சிக்கோ அவன் ஒரு பெரிய செயின்ட் ஆகிட்டான்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி. அதெந்த காட்சி விஷயம். அபிச்சேத் துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்ய சமயக் விவசித்தோ சா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. அந்த என்ன பாவியாக இருந்தாலும் தர்மாத்மா ஆகிடுவான், பெரிய செயின்ட் ஆகிடுவான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா தோ சஸ்வத் சாந்தி நிகச்சதி. அவனுக்கு பெரிய லோகமான மோட்சமே கிடச்சிவிடும். கௌந்தேய பிரதிஜானிஹி, கௌந்தேயா அர்ஜுனா, எல்லாருக்கும் நீ உறக்க சொல்லு, பிரதிஜானிஹி நமே பக்த பிரணஷ்யதி, என்னுடைய பக்தனுக்கு கெட்ட காலம் எப்பவுமே வராது, எல்லாரையும் நானே காத்துவேன். எல்லார காட்டிலும் பாவியாக இருந்தாலும் அவனே உத்தாரம் பண்ணேன். இந்த 2 தயா கடல், கருணை கடல்களான இந்த 2 மாபுருஷன் சேர்ந்து ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட வந்திருக்காரு. ஸ்ரீராமகிருஷ்ணர் கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த கிரீஷ் கோட்டுடைய, இந்த கிரீஷ் கோட் தன்னை பற்றி தானே சொல்லிப்பானான், நான் பண்ணாத பாவமே கிடையாது, என்னுடைய பாவங்கள்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சுன்னா இமாலய எவரெஸ்ட் போல் ஆகிடும். அந்த மாதிரி கிரீஷ் கோஷை அவர் பெரிய செயின்ட்டாக்கி விட்டார். ஒரு பெரிய செயின்ட்டானாலும் கிரீஷ் கோஷை நம்ம மூத்த சுவாமிகள் கூட வந்து பேசுவாராம். ஸ்ரீராமகிருஷ்ணர் உடல் போயிட்டார் இருந்த மகா சமாதியில் அவர் ஒரு ஆசிரமத்துக்கு எல்லா சுவாமிகளையும் கேட்பறோம், நீங்கள்லாம் எவ்வளோ போது தியானம் பண்ணுறீங்கன்னு கேட்பறோம். கிரீஷ் கூட நம்ம சுவாமிகளை, நம்ம சீனியர் சுவாமிகள்லாம் நல்லா தியானம் பண்ணுவார். சில பேர் சொல்லுவாங்க, நான் 10 மணி, நான் 12 மணி தியானம் பண்ணுறேன், இல்லை 14 மணி தியானம் பண்ணுறேன். எல்லோரும் கேட்டுவிட்டதும் அவன் கிரீஷ்க்கு சொல்லுவேண்ணா, நான் 24 மணியும் அவரை மறக்கிறதுக்காக நான் முயற்சி செய்கிறேன், ஒரு நிமிஷமும் மறக்க முடியல. எந்த ஒரு மகான் ஒரு நிலை ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள். நம்மெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் அருளில் வந்திருக்கோம், நீங்கள்லாம் அவர் அருள் கீழே வந்திருக்கங்கோ.
உங்களுடைய எல்லாருடைய பாக்கியம் நம்மளுடைய பாக்கியம். அவர் அருளால் நம்ம அவர் எல்லாரையும் நினைக்கலாம், அவர் காட்டி கொடுத்துக்க பாதையில் நடக்கலாம். நாம் எல்லாருக்கும் அவர் பக்தியும் கொடுக்கட்டும், சக்தியும் கொடுக்கட்டும், முக்தியும் கொடுக்கட்டும். இந்த பிரார்த்தனையோடு பேச்சை முடிச்சுக்கிறேன். தன்யவாதம் எல்லாருக்கும். நமஸ்காரம். ஜெய் ராமகிருஷ்ணன்.